சாமையில் சாம்பார் சாதம் தான் கொண்டாந்துருக்கேன். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் நார்மல் ரைஸில் சாம்பார் சாதம் செய்யவே மாட்டீங்க. எப்போயுமே சாமையிலே செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன் சாமையை. நான் 1.5 கப் சோக் பண்ணியிருக்கேன். காலையில் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக வந்திருக்கு. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துவரம்பருப்பு 1 கப் ஊற போட்டுருங்க. இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுருங்க. காஞ்ச மிளகாய் நான் 4 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு நல்ல பெரிய சைஸாக 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் தட்டி கூட போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ் அதையும் கட் பண்ணி போட்டு அதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நான் காய் கேரட்டும் பீன்ஸும் போட போகிறேன். 1 கப் கேரட் 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். காய் எப்பயுமே நான் சாதத்துக்கு ஈக்குவலாக போடுவேன். நீங்கள் வேணுன்னா குறைச்சிக்கலாம், இல்லைனா கூட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஊற வச்ச சாமையும் பருப்பையும் இதில் சேர்த்து கலந்து விட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியோட அளவு சாமை நல்லா ஊறிட்டனால 1 கப்புக்கு 2 கப் ஊற்றிருக்கேன். பருப்புக்கு 1 கப்புக்கு 1/2 கப் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொதி வந்தோடனே கடைசியாக நிறைய கொத்தமல்லியெல்லாம் போட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக சாஃப்டாக வந்துடும். இது மேலே லைட்டாக கீ கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டாடா.